ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ஹெல்த்தியாக இருக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு மெம்பருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. புதுசாக வர மெம்பர்ஸ்க்குமே நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதும் க்ளீன் பண்ணுறதும் தாங்க. நம்ம கிச்சன் நான் மாடுலர் கிச்சன் தாங்க. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி நியூ ப்ராடக்ட்ஸ் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை அன்பாக்சிங் பண்ணுறது ப்ளஸ் க்ளீன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தாங்க நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க வாங்கியிருந்தேன். வித் சிலிக்கான் ப்ரஷ்ஷோட பிளாஸ்டிக் தாங்க அந்த பாட்டில் சின்ன பாட்டிலுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் டிஸ்பென்சருங்க. அது பம்பு பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பாஞ்ச் கூடயே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு 500 ml பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அதில் ஒன்று என்ன மைனஸ் அப்படின்னா, நான் ஆர்டர் பண்ண கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன், ஆனால் வந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்துருச்சு. நான் கொஞ்சம் இமேஜில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்மாலாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டாண்டில் வச்சு பார்க்கும்போது மற்ற ஆயில் டிஸ்பென்சரை விட இது சிறுசாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அது ஒன்று தான் எனக்கு நான் எல்லா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலையே எனக்கு அது ஒன்று தான் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பென்சர்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டிக்கோட கொடுத்துருந்தாங்க. நம்ம வாலோட ஒட்டிட்டு நம்ம அதை மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக 3 பாட்டில் கிளாஸில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே பேக்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் மணி பிளான்ட் எல்லாம் மாமா வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நைஃப் ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது உட்டன் தான். அதுவுமே நல்லா இருந்தது. பட் கலர் வைஸ் நான் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது ரொம்பவே லைட் கலராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு இந்த ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது இந்த பார்சலில் வராது. ஏன்னா அதுக்கடுத்த நாள் தான் வந்தது. ஸோ நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்கலாங்க. எனக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பேக்கிங்கும் மீஷோவில் ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டாங்க. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். மெயினாக லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக அது ரொம்பவே நீட்டாக வச்சுக்கணும், அழகாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நம்ம ஒன்றொன்றையும் பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரி தான் நானும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாண்ட் இந்த பிளேட்ஸு, கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்ட் எல்லாம் தான் எடுத்துட்டு எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியிலேயே கொண்டு போய் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸுக்கெலாம் வைப்போம் இல்லைங்க ட்ரே. நான் சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டையும் எல்லாம் வேறு இதில் மாற்றிட்டு அதையும் கலவறதுக்காக எடுத்துகிட்டு போயாச்சுங்க. எது எண்ணெய் பசையோடு இருக்கோ அது எல்லாமே வெளியிலேயே கொண்டு போய் வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இட வசதி நல்லாயிருக்கும். இங்கே கிச்சனில் வாஷ் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு போய் நீட்டாக வாஷ் பண்ணி அப்படியே வெளியிலேயே காய வச்சுட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது வெளியில் வாஷ் பண்ணதுனால. நான் ரொம்ப அதிகமாக வெளியில் வாஷ் பண்ண மாட்டோம். பட் இந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெளியில் வாஷ் பண்ணியிருந்தேன். அப்புறம் மெயினாக கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் தாங்க க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் மந்த்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிடுவேன். இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை அப்படியே ஒழுகி கீழே வந்துடும் 1 மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா. அப்புறம் இது 2 மாதம் ஆயிடுச்சுங்க நான் க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும் எண்ணெய் பசை கீழே ஒழுகி வந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் எந்த கோலின் மட்டும் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேங்க. எனக்கு கையில் வெடிப்பு இருக்குது. ஸோ அதனால்
கருப்பு கருப்புன்னு அப்பிருங்க அந்த கரையெல்லாம். ஸோ அதுக்காக மட்டும் நான் க்ளவுஸ் போட்டுக்குவேன். மெயினாக வந்து நான் எக்ஸஸ் ஃபேன் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா கொலின் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துருவாங்க. இது வந்து வேறு நம்ம கீழே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற கிளாத் எல்லாம் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். தனியாக வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஏன்னா அது வந்து ரொம்பவே பசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எடுத்து போட்டுருவேங்க. அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வால் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்கனால எல்லாமே ஒரு டைம் வந்து காலினே போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் தொடச்சி விட்டாச்சுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரீஃபில் பண்ணுறக்காக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் ரீஃபில் எல்லாமே வந்து உப்பு புளி அதெல்லாமே பண்ணிவிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆயில் டிஸ்பென்சர் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறக்காக வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேங்களேங்க. கடலெண்ணெய் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் ஒன்றில் வந்து நல்லெண்ணெய், ஒன்றில் வந்து விளக்கெண்ணெய் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டல. ஸோ அதனால் வந்து ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து வச்சாச்சு. மீதி எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு மிளகு அதெல்லாமே போட்டுக்கிறதுக்காக ஒரு 6 இது இருக்குங்க. அப்புறம் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாமே வந்து நான் போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா அதில் போட்டு வச்சோன்னா நான் டக்குன்னு எடுத்து நம்ம சமையலுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை பெட்டி ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணியாச்சுங்க. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கவே பார்த்திங்க அப்படின்னா ஹோல் டேவே வந்து அதுலேயே போயிடுதுங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்கே க்ளீனாக இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே வந்து மனசுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் நைட்டே நம்ம சமையல் செஞ்சால் மறுபடியும் வந்து எல்லாமே வந்து கலைஞ்சிரும். இருந்தாலும் அப்போ வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபைனலாக கிச்சன் ஃபுல்லாக வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்து நான் மாற்றிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப நாள்த்த ஆசை. இதை அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிளாஸில் இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். பட் அத்தை பாட்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணாமையே இருந்தேங்க. ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்ததுங்க. இது நம்ம கீழே ஸ்டவ்வுக்கு கீழேயே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரேக்குமே இல்லைங்க. கீழே டைல்ஸில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு தான் வந்து வச்சுருப்பேன். இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் பாத்திரங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டாண்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. 1 வீக் தாங்க இருக்கும். மறுபடியும் வந்து குப்பை படிஞ்சு மறுபடியும் பழையபடிக்காயிரும். இருந்தாலும் இப்போ வந்து பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.